தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை கொளத்தூர் செந்தில் நகர் 200 அடி சாலையில் வாட்டர்கேனல் ரோடு வியாபாரிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக 76வது குடியரசு தின விழா மற்றும் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனை மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் பழக்கடை ஜெகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 200 அடி ரோடு வாட்டர் கேனல் ரோடு சங்க தலைவர் தன்ராஜ் மற்றும் செந்தில் நகர் வியாபாரிகள் சங்க தலைவர் மக்கள் சேவகர் நந்தகுமார் அவர்களை முன்னிலை வகித்தார். இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாநில தலைவர் மனித உரிமை தளபதி டைமன் ராஜா வெள்ளையன் அவர்களும் மாநில பொதுச் செயலாளர் லயன் ராகவேந்திரா மணி மாநில பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தீபன் தினகரன் மற்றும் 64வது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக மேற்கு பகுதி செயலாளர் நாகராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். மற்றும் இந்நிகழ்வில் வளர்மதி சேகர் பிரகாஷ் போஸ் சாம் சுந்தர் ராஜேஷ் பழனி கலை முருகன் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் ராபர்ட் ஜோசப் ராஜ்குமார் அஜித்குமார் நவநீதன் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 76ஆம் ஆண்டு குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. நியூஸ் 80 தமிழ் செய்திகளுக்காக இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வணக்கம், நான் டைமன் ராஜா வெள்ளையன், மாநில தலைவர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை. இங்கே செந்தில் நகர் சுற்று வட்டார வியாபாரிகள் சங்கம் மற்றும் 200 அடி ரோடு வாட்டர் கேனல் ரோடு அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக 76வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக அன்னதான நிகழ்ச்சியோடு எங்களது மறைந்த சுதேசி நாயகன் தெய்வ திரு ஐயா தா வெள்ளையன் அவர்களுடைய திருவுருவப்படம் திறந்து வைத்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விழாவிலே எங்களது மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ராகவேந்திரா மணி அவர்களும் மாநில பொருளாளர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் எங்கள் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் வளர்மதி சேகர் அவர்களும் மற்றும் இந்த சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தன்ராஜ் அவர்களும் மற்றும் செந்தில் சுற்று வட்டார சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் நந்தகுமார் அவர்கள் மற்றும் அவர்களோடு இருக்கின்ற செயலாளர் பொருளாளர்
சங்க நிர்வாகிகள், அதே போன்று எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் ஜெகன் அவர்களும் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள். அதே போன்று எங்களது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய மே 5 மாநாடு, அதனை முன்னிட்டு நாளை 27/1/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவிலே கோயம்பேடு அருகாமையில் இருக்கின்ற இந்த அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் இருக்கின்ற அமிர்தவல்லி மகாலில் எங்களது மாநில, மாவட்ட மற்றும் கிளைச்சங்க நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே குறைந்தது ஒரு 2000 பேர் அனைத்து மாவட்டத்திலும் இருந்து வந்து கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஆகையால் வருகின்ற மே 5 மாநாடு மிக சிறப்பாக அமைய வேண்டும். நமது மறைந்த சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்களுடைய கொள்கையே சுதேசிய கொள்கைதான். அந்த சுதேசி கொள்கையை எடுத்துச் செல்லும் வகையிலே இந்த மாநாடு மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாளை நடக்கின்ற பொதுக்குழு கூட்டத்திலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அந்த மாநில கூட்டத்திலே சிறப்பாக அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும், மாநில நிர்வாகிகளும், கிளைச்சங்க நிர்வாகிகளும் அந்த பொதுக்குழுவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று வருகின்ற மாநாடு மிக சிறப்பாக அமைய வேண்டும். இந்த மாநாடு நமது சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்களுடைய மாநாடாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஜாதி, மதம் இதெல்லாம் அப்பாற்பட்டு எங்கள் சங்கத்திலே அனைத்து கட்சியினரும் இருக்கிறார்கள், அனைத்து மதத்தினரும் இருக்கிறார்கள். ஆகையால் நிச்சயமாக அரசியல் கட்சி தலைவர்களோ இல்லை நீதி அரசர்கள், பெரும்பாலும் எனது பேரவை தலைமை நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பு அழைப்பாளராக நடிகர் விஜய் அவர்களை அழைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.